السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1448 சஃபர் மாதம் 10ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் ஷேக் அப்துல் முஹ்சின் பின் முஹம்மது அல் காசிம் அவர்கள் குழந்தைகள் ஒரு அருட்கொடை, அதனை வளர்ப்பது ஒரு அமானிதம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், முறையாக தக்வா செய்து கொள்ளுங்கள், தனிமையிலும் கூட்டாகவும் இருக்கும் போதும் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்கள் மீது ஏராளமான நிஅமத்துக்களை, அருள்களை வாரி வழங்கியுள்ளான். வெளிரங்கமான மறைமுகமான பல அருள்களை அல்லாஹ் வழங்கியுள்ளான். அவ்வாறாக வழங்கப்பட்ட நிஅமத்துக்களில் ஒன்றுதான் ஆண் மக்களும் பேர குழந்தைகளும் என்று அல் குர்ஆன் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் வஜஅல லகும் மின் அஸ்வாஜிகும் பனீன வஹஃபதா, உங்களுக்கு உங்களது மனைவியர்களிலிருந்து ஆண் குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இவர்கள் தனது அடியார்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பரிசாக, நன்கொடையாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறும்போது, நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக், யாக்கூப் என்ற மேலதிகமான 2 குழந்தைகளை நாம் அன்பளிப்பாக வழங்கினோம் என்றும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறும்போது வவஹப்னா லஹு யஹ்யா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் நன்கொடையாக வழங்கினோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறும்போது வவஹப்னா லிதாவூத சுலைமான், சுலைமான் அவர்களை நாம் நன்கொடையாக வழங்கினோம் என்று இவ்வாறு குழந்தைகளை நன்கொடை, சன்மானம், கொடை என்று கோடிட்டு காட்டுவதை அல் குர்ஆனிலே காணலாம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக குழந்தைகள் கிடைக்கப்பெறுவது என்பது அந்த தாய் தந்தையினருக்கு, பெற்றோர்களுக்கு ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், மிகுந்த சகிப்புத்தன்மையுடைய இஸ்மாயில் எனும் மகனை கொண்டு அவருக்கு நாம் நன்மாராயம் கூறினோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறும்போது யஹ்யா என்று பெயர் வைக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தையை நாம் சன்மானமாக கொடுத்திருக்கிறோம். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறும்போது இஸ்ஹாக், அதற்கு பின்னால் யாக்கூப் என்ற குழந்தைகளை கொடுத்திருக்கிறோம் என்று நல்ல செய்திகளை கூறுகின்றோம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. மலக்குமார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறுகின்ற போது கூறுகிறார்கள், இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பிகலிமத்தின் மின் ஹுஸ்முஹுல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம், நிச்சயமாக அல்லாஹ் அவனது ஆகுக என்ற வார்த்தையை கொண்டு உங்களுக்கு நன்மாராயம் கூறுகிறான். அந்த குழந்தைக்கு ஈஸா இப்னு மரியம், அதாவது மஸீஹ், மரியமுடைய மகன் ஈசா, மஸீஹ் என்று பெயர் சொல்லப்படும் என்றும் வானவர்கள் நன்மாராயம் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு குழந்தைகள் ஒரு நிஅமத் என்றும், இது பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்றும், நன்மாராயம் என்றும் அல் குர்ஆன் கூறுகிறது. தொடராக அது உலக வாழ்வுக்கு ஒரு அலங்காரமாக, ஒரு ஜீனத்தாக அமைந்திருப்பதாக அல் குர்ஆன் கூறுகிறது. செல்வமும் ஆண் மக்களும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய அலங்காரமாகும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று இந்த குழந்தைகளுடைய மகத்துவம் கருதி, முக்கியத்துவம் கருதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் பலதிலே வவாலிதின் வமா வலத், பெற்றோரின் மீது சத்தியமாக
அவர்களிருந்து வரக்கூடிய குழந்தைகள் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிடுவதை பார்க்கிறோம். சத்தியம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயத்தை கொண்டுதான் அல்லாஹ் சத்தியம் செய்வதை அல் குர்ஆனிலே பல இடங்களில் காணலாம். எனவே இவ்வாறாக நன்கொடையாக, நன்மாராயமாக, அழகாக, ஜீனத்தாக கிடைக்கப்பெற்ற குழந்தைகள் அவர்களை பாதுகாப்பது, நேரான வழியிலே வளர்ப்பது, இயற்கையிலே அவர்களை பயணிக்க செய்வது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. எனவே தாய் தந்தையினர் இருவருக்கும் இந்த குழந்தைகள் ஒரு அமானிதமாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். எனவே அவர்களுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய குண நலன்களை கட்டி எழுப்ப வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை பழக்க வேண்டும், அவர்களுடைய நடத்தைகளை நேர்வழிக்காக வழிகாட்ட வேண்டும், அவர்கள் இயற்கையிலே உள்ள அந்த நேரான பாதையை பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு பெற்றோர்களை பற்றி நபி அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களது பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே பெற்றோர்கள் அவர்களுக்கு நன்மாராயமாக, அருட்கொடையாக, அழகாக கிடைக்கப்பட்ட குழந்தைகள் விடயத்திலே மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், நற்குணங்களை கட்டியெழுப்ப வேண்டும், நன்னடத்தைகளுக்கு வழிகாட்ட வேண்டும், இயற்கையிலே உள்ள அந்த பாதையை தவறி விடாமல் நேராக பயணிப்பதற்கு அவர்கள் உத்தரவாதமாக இருக்க வேண்டும். இதன் காரணமாகத்தான் நபிமார்கள் அவர்கள் குழந்தைகள் கிடைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள். குழந்தைகளை பெற்றுக் கொள்வதற்கு முன்னால் பிரார்த்தனை புரிவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், நல்லோர்களில் ஒருவரை சந்ததியாக தந்தருள்வாயாக என்று குழந்தை கிடைக்கப் பெறுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், உன்னிடத்திலிருந்து பரிசுத்தமான ஒரு சந்ததியை எனக்கு தந்தருள்வாயாக என்று குழந்தை கிடைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது சிறப்பினால், அருளினால், விசால தன்மையினால் குழந்தைகளுடைய உள்ளங்களிலே, அதாவது குழந்தை வளர்ப்புக்கு தேவையான மிகச் சிறந்த ஒரு துணையாக இருக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ் இயற்கையிலே ஆக்கி வைத்திருக்கிறான். அதுதான் ஈமான், அதாவது ஃபித்ரா, இயற்கை நிலையிலே, அதாவது அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய முறையிலேதான் அந்த குழந்தை படைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய நிலையிலேதான் அந்த குழந்தை படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிறந்த குழந்தை இஸ்லாத்தை நேசிக்கக்கூடியதாகவும் இறை விசுவாசத்துடன் பயணிப்பதற்கு ஏற்ற வழியிலே இருக்கின்றது என்றால் அவைகளை நேரான வழியிலே வளர்ப்பது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. நபி அவர்கள் கூறுகிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தின், அதாவது இயற்கையான இயல்பின் படியே பிறக்கிறது. அனைவராலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிறந்த குழந்தை, பச்சிலம் பாலகன் குழந்தை என்றெல்லாம் ஏன் கூறுகிறோம் என்றால் அது ஒரு நல்ல நிலையிலே தான் பிறக்கிறது. அதனை வளர்த்தெடுப்பது, நேர்வழியிலே இட்டு செல்வது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த குழந்தை வளர்ப்பிலே முதன்மையாக முதல் தரத்திலே இருக்கக்கூடியதுதான் தௌஹீதை, ஏகத்துவத்தை அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்க வேண்டும். அல் குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். தொழுகையை நிலைநாட்டுமாறு சிறு வயது முதலே பழக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையிலே அந்த குழந்தை ஏகத்துவத்தை, ஒருமைத்தன்மையை, அந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலேதான் அது பிறக்கிறது. அதே போன்று அந்த நிலையில் இருக்கக்கூடிய குழந்தையை நாம் அல் குர்ஆனை, அல்லாஹ்வுடைய கலாமை படித்துக் கொடுப்பதனூடாக அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்ய வேண்டும். ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாம் நபி அவர்களுடன் இருந்தோம். அதாவது பருவ வயதை நெருங்கக்கூடிய ஒரு இளைஞர்களாக இருந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து ஈமானை, இறை விசுவாசத்தை கற்றுக்கொண்டோம், குர்ஆனையும் கற்றுக்கொண்டோம். இதனூடாக எங்களது ஈமான், இறை விசுவாசம் அதிகரித்தது என்று அந்த சஹாபி தோழர் கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள், அல் குர்ஆனை
சிறுவர்களுக்கு சிறு பராயத்திலே கற்றுக் கொடுப்பது அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த குழந்தை அதே இயற்கை நிலையிலே வளரும். அவர்களுக்கு முன்னால் ஞானம் எனும் ஒளி கண்முன்னே தெரியக்கூடியதாக இருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு அறிவுரை கூறும்போது கூறுகிறார்கள், இணை வைப்பை பற்றி ஆரம்பத்திலே ஏகத்துவத்துக்கு முரணான தௌஹீதை தவிடுபொடியாக்கக்கூடிய இணை வைப்பை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். யா புனைய, எனது சிறிய மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக இணை வைத்தல் என்பது அநியாயமாக அநீதியாக இருக்கின்றது என்று சிறு வயதிலே தனது மகனுக்கு உபதேசம் செய்வதை சூரத்துல் லுக்மானிலே நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் தங்களது குழந்தைகளை வளர்க்கின்ற போது படைத்தவனுடைய தொடர்பாடல்களை உள்ளத்திலே ஆழமாக இணைத்து விட வேண்டும். படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் மீது தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை ஆழமாக அடிமனதிலே பதித்து விட வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா நிலையிலும் அவனைத்தான் சார்ந்திருக்க வேண்டும். படைத்தவனை தவிர்த்து எங்கும் ஒரு நொடி பொழுதேனும் நாம் வழி தவறிவிட முடியாது, மாற்று வழியிலே பயணிக்க முடியாது என்ற அந்த ஹாலிக் படைத்தவனுடைய தொடர்பாடலை ஆழமாக உள்ளங்களிலே பதித்து விட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு அல்லாஹ்வை படைத்தவனை பற்றிய தொடர்பாடலையும் அவனுடன் தான் தொடர்பாக இருக்க வேண்டும், அவனின் மீதுதான் சாய வேண்டும் என்ற இந்த விடயங்களை நாம் பதித்து விடுவோமானால் அதுதான் நமது குழந்தைகளுடைய வெற்றிக்கும் நமது குழந்தையுடைய மகிழ்ச்சிக்கும் ஒரு அடிப்படையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறும்போது கூறுகிறார்கள், யா குலாம், சிறுவனே, இளைஞனே, இன்னி உஅல்லிமுக பிகலிமாத், உனக்கு சில வார்த்தைகளை நான் கற்றுத் தருகிறேன். அதாவது அல்லாஹ்வை நீ நினைவுற்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை நினைவுல் கொள், அவனை உன் முன்னால் நீ கண்டுகொள்வாய். நீ ஒன்றை கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேட்பாயாக, உதவி கோரினால் அல்லாஹ்வை கொண்டு உதவி கூறுவாயாக என்று அந்த சிறுவனுக்கு நபி அவர்கள் ஆழமாக ஏகத்துவத்தை அடிமனதிலே பதிவு செய்ததை ஹதீஸ்களிலே காண்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக சலாத், தொழுகை என்பது இஸ்லாத்தின் தூணாக இருக்கிறது. குழந்தைகளுடைய தொழுகை விடயம் என்பது அவர்கள் தொழுகையிலே பழக்கப்படுத்தப்படுவார்கள் என்றால் அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. நபி அவர்கள் கூறுகிறார்கள், உங்களது குழந்தைகளை அவர்கள் 7 வயதை அடைகின்ற போது தொழுகையை கொண்டு கட்டளையிடுங்கள் என்று தொழுகையை இணைத்து சிறுவர்களை வளர்க்கின்ற போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, தொழுகை என்பது அவர்களுக்குரிய வாழ்வாதாரத்தை கொண்டு வரும். அல் குர்ஆன் கூறுகிறது, உங்களது குடும்பத்தினர்களுக்கு தொழுகையை கட்டளையிடுமாறு ஏவுங்கள், அதே நிலையிலே உறுதியாக இருப்பதற்கு இஸ்திகாமத்தாக பொறுமையாக இருங்கள். நாம் உம்மிடத்திலே உணவை கேட்கவில்லை, வாழ்வாதாரத்தை கேட்கவில்லை, மாறாக உங்களுக்கு நாம் தான் உணவளிக்கிறோம், வாழ்வாதாரத்தை கொடுக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்பத்தினர்களுக்கு தொழுகையை ஏவுங்கள் என்று கட்டளையிடுகிறான். அதே தொடரிலே உணவளிப்பதை நாம் என்பதை உத்தரவாதம் அளிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த வசனம் நமக்கு எதனை கூறுகின்றது என்றால், இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது கூறுகிறார்கள், நீங்கள் அதாவது தொழுகையை நிலைநாட்டினால் நீங்கள் அறியாத புறத்திலிருந்து எதிர்பாராத வழிகளிலிருந்து உங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து சேரும், உணவு வந்து சேரும் என்று இந்த வசனத்துக்கு விளக்கம் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே குழந்தை ஒரு சன்மானமாக இருக்கிறது, நற்செய்தியாக இருக்கிறது, உலகத்திலே ஒரு அலங்காரமாக இருக்கிறது. எனவே அந்த குழந்தைகளை நாம் வளர்ப்பது ஒரு அமானிதமாக இருக்கிறது. அந்த அமானிதத்தை பேணி மார்க்கம், அவர்களுடைய பண்பாடு, ஒழுக்க விடயங்களை கவனம் செலுத்துவதுடன் இந்த வளர்ப்பிலே தௌஹீதையும் குர்ஆனையும் தொழுகையை நாம் ஆழமாக ஆரம்பத்திலே பதித்து விட வேண்டும். இளைஞர்களை, குழந்தைகளை வளர்ப்பதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பார்ப்போமானால் ஏராளமான முன்னுதாரணங்களை காணலாம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சுன்னத்தான உபரியான வணக்கங்களை அவர்கள் செய்ய வேண்டும், தொழ வேண்டும் என்று ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறும்போது கூறுகிறார்கள், அதாவது அவர்கள் சிறு வயதாக இருக்கும் போதும் நபி அவர்கள் கூறுகிறார்கள், நிஅமர் ரஜுலு அப்துல்லா, மனிதர்கள் அப்துல்லா என்பவர் ஒரு நல்ல மனிதன், லவ் கான யுஸல்லி மினல் லைல், இரவிலே அவர் தொழுதால் நல்ல மனிதன் என்று ஆர்வமூட்டி இருப்பதை நாம் ஹதீஸ்களிலே காணலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் உயிர்கள், உயிரினங்களுடைய உரிமைகள் விடயத்திலே தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக பெற்றோர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், பெற்றோர்கள் உபகாரம் செய்யப்பட வேண்டியவர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளால் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற விடயத்தை ஆழமாக பதித்துவிட வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு உபதேசம் செய்கின்ற போது, அனிஷ்குர்லி, அதாவது அல்லாஹுக்கு எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலிவாலிதைக்க, உனது பெற்றோர்களுக்கும் தாய் தந்தையினருக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லுக்மான் அவர்கள் தனது மகனுக்கு உபதேசம் செய்ததை அல் குர்ஆனிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து, என்னிடமே இறுதி இலக்கு இருக்கிறது, என்னிடம்தான் நீ மீண்டு வரப்போகிறாய் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் குழந்தைகளை உறுதியுடன் வளர்க்க வேண்டும். அவர்களுடைய உயர்ந்த இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக நேரான வழிகாட்டலிலே அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆன் கூறுகிறது, யா யஹ்யா, யஹ்யாவே, ஹுதில் கிதாப பிகுவ்வா, நீர் இந்த வேதத்தை பலமாக பிடித்துக்கொள், அதாவது வஆதைனாஹுல் ஹுக்ம சபியா, அவர்கள் சிறு குழந்தையாக இருந்த போது அவருக்கு ஞானத்தை நாம் அளித்தோம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. சிறு வயதிலே ஞானத்தை கொடுத்தவன் அல்லாஹ் உறுதியாக இருக்குமாறு கட்டளையிடுகிறான். எனவே குழந்தைகளுக்கு உறுதித்தன்மையை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் மனிதர்கள், நல்லவர்கள், படித்தவர்கள், உயர்ந்தவர்கள், அவர்கள் எத்துணை அடைவுகளை அடைந்தாலும் அவர்கள் சிறுவர்களுடன் பணிவாக நடந்து கொள்வார்கள், அவர்களுடைய இரக்கமாக நடந்து கொள்வார்கள், தங்களது மகள்கள் மகன்மார்களுடன் நேசமாக பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்துக்கு ரசூலாக தலைவராக வந்த நபி அவர்கள் சில வேளை அந்த குழந்தைகளுடன் மிகவும் கனிவாக, மென்மையாக, இரக்கமாக நடந்து கொள்வார்கள். இன்னும் சில வேளைகளிலே அவர்களுடைய கையை பிடித்து தங்களது இரண்டு, அதாவது வெற்று கைகளுக்கு மத்தியில் அணைத்துக் கொள்வார்கள். சில வேளை அவர்களது தோட்புயங்கள் மீது கையை வைத்து இரக்கத்தை வெளிப்படுத்துவார்கள். அதே போன்றுதான் குழந்தைகள் இருக்கின்ற பாதையோரமாக நபி அவர்கள் பயணித்தால் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சலாம் கூறியவர்களாக பயணிப்பார்கள். நபி அவர்களுடைய இந்த வழிகாட்டல் என்பது சமகாலத்திலே மிகவும் நாம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறுவர்களை ஆரவார அன்புடன் அவர்களை வரவேற்று மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்து நபியை பார்க்க வருகிறார்கள். நபி அவர்களோ எழுந்து அவர்களை அன்புடன் வரவேற்கிறார்கள். மர்ஹபன் யா பின்தி, எனது மகளே, உனது வரவு நல்லுறவாகட்டும் என்று அன்புடன் ஆற தழுவி வரவேற்று தனது வலது புறத்திலே அமர வைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு நபி அவர்களுடைய பண்பாடு இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த குழந்தைகளை வளர்க்கின்ற விடயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கம் காட்டுவார்கள். அவர்களுடைய குழந்தைகள் குடும்பங்களை பற்றி சுகம் விசாரிப்பார்கள், நகைச்சுவையாக பேசுவார்கள், அவர்களுடன் அவர்களது அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துவார்கள், கருணையாக நடந்து கொள்வார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது தனது மகன் இப்ராஹிமை பற்றி கூறும்போது கூறுகிறார்கள், அவர்கள் முத்தமிட்டு அவ்வாறு தனது மூக்கினால் அவர்களை நுகர்வார்கள், முகந்து பார்ப்பார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, தனது மகனுடைய அந்த கடைசி மரணத்துக்கு முன்னால் அந்த நேரத்திலே நபி அவர்கள் முத்தமிட்டு அவர்களை முகர்ந்ததாக நபி அவர்களுடைய பணியாளர்
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நபி அவர்கள் சிறுவர்களுடன் சேர்ந்து உண்பார்கள். சிறுவர்களுக்கு உணவு உண்பதனுடைய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். ஒருமுறை கூறும்போது, யா குலாம், சிறுவனே, நீ உண்ணும் போது அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கூறுவாயாக, வலது கையால் உண்பாயாக, உனக்கு அண்மையிலே உள்ளதை உண்பாயாக என்று சிறுவர்களுக்கு அவர்களுடன் சேர்ந்து உண்டதன் காரணமாக நேர்வழி காட்டியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தை வளர்ப்பிலே உள்ள பண்புகளில் ஒன்றுதான் அவர்களுக்கு மத்தியிலே திறமையானவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு பயனாகவும் சமூகத்துக்கு பயனாகவும் இருக்க வேண்டும் என்று அந்த திறமையானவர்களை கண்டுபிடித்து நேர்வழி காட்டுவார்கள். ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது 15 வயதை விட குறைந்த சிறுவனாக இருக்கின்ற போது அவர்கள் எழுதுவதிலே தேர்ச்சி பெற்றவர்களாக, அழகாக எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். உடனே அவரது திறமையை கண்டுபிடித்து வஹியை எழுதக்கூடிய ஒரு கூட்டத்திலே வஹியை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் ஒருவராக அந்த சிறுவனை ஆக்கினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் புத்தி உள்ளவர்களாக, அதாவது மிகவும் நுட்பமானவர்களை கண்டால் அவர்களை நபி அவர்கள் இன்னும் ஒரு மொழியை, அதாவது பிறர்களுக்கு மொழிபெயர்ப்பாளராக அல் குர்ஆனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேறு மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று வழிகாட்டுவார்கள். இவ்வாறுதான் நபி அவர்கள் திறமைகளை கண்டுபிடித்து உரியவர்களுக்கு அவர்களுக்கு பயனாக இருக்க வேண்டும், அதே சமூகத்துக்கும் பயனாக இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ்வை பற்றிய, மார்க்கத்தை பற்றிய கேள்விகளையும் சிறுவர்களிடத்திலே கேட்பார்கள். அவ்வாறு ஒரு மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளை கேட்டு அதற்கு ஒழுங்கான பதிலை சொல்லிவிட்டால் அவர்களுக்கு ஒரு பிரதி உபகாரமான வார்த்தைகளையும் நல்ல விடயங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு அடிமை பெண்ணிடத்திலே நபி அவர்கள் கேட்கிறார்கள், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே என்று கேட்ட போது அந்த அடிமை பெண் கூறுகிறாள், ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். மன் அன, நான் யாரு என்று கேட்ட போது அந்த ரசூலுல்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய தூதர் என்று கூறிய போது நபி அவர்கள் அந்த அடிமை பெண்ணைக்கு கூறினார்கள், அவளை உரிமையிட்டு விடுவீர்களாக, அவள் இறை விசுவாசி என்று அந்த மார்க்கம் சார்ந்த விடயங்களுக்கு பதில் சொல்லியதன் காரணமாக உரிமையிடுமாறு நபி அவர்கள் சன்மானமாக அவர்களுக்கு வழங்கிய வரலாறை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் தனது மஜ்லிஸிலே, தனது இருப்பிடங்களிலே, தனது சபையிலே அமருகின்ற போது அவர்களை கௌரவப்படுத்துவார்கள், அவர்களை மேன்மைப்படுத்துவார்கள். சஹாபாக்கள், அதாவது முதிர்ந்த மூத்த தோழர்கள் இருக்கின்ற போதும் கூட சிறுவர்களை கௌரவப்படுத்துவார்கள், மகிமைப்படுத்துவார்கள், அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டுவார்கள். ஒரு நாள் ஒரு மஜ்லிஸிலே இருக்கின்ற போது மூத்த தோழர்கள் இருக்கிறார்கள், வலது புறத்திலே ஒரு சிறுவன் இருக்கிறான். இந்த நேரத்திலே அவர்களிடத்தில் ஒரு குடிபானம் வருகிறது. நபி அவர்கள் குடிக்கிறார்கள். குடித்துவிட்டு இடது பக்கமாக பார்க்கிறார்கள். அதாவது தோழர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அந்த சிறுவனை பார்த்து கேட்கிறார்கள், அதனுலி, இதனை இந்த மூத்த தோழர்களுக்கு, பெரியவர்களுக்கு கொடுப்பதற்கு நீ அனுமதி வழங்குவாயாக என்று கேட்டபோது அந்த சிறுவன் கூறுகிறான், உங்களிடமிருந்து எனக்காக வரக்கூடிய பங்கை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது புறத்திலே இருந்த மூத்த தோழர்கள் இருக்கத்தக்க வலது புறத்திலே இருக்கக்கூடிய அந்த சிறுவனுக்கு கொடுத்து அவனை மகிமைப்படுத்தி கௌரவப்படுத்திய வரலாறுகளை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இவைகள் எல்லாம் நபி அவர்களுடைய வளர்ப்பு முறைகளில் அழகான வழிகாட்டல்களாக இருக்கிறது. அதே போன்று ஒரு குழந்தையிடத்திலே நல்ல பண்புகள் வெளிப்படுமானால், பாராட்டத்தக்க செயல்கள் வெளிப்படுமானால் அதனை பாராட்டுவார்கள். அந்த பையன் சிறந்தவன், நல்லவன், இதனை செய்தான் என்று அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவார்கள். அன்பார்ந்தவர்களே, அதாவது மௌலா அபூ ஹுதைஃபா அவர்களுடைய அடிமை அழகான முறையிலே குர்ஆனை ஓதக்கூடியவராக இருந்தார். நபி அவர்கள் அந்த சிறுவனை எவ்வாறு புகழ்கிறார்கள் என்றால், மகிமைப்படுத்துகிறார்கள் என்றால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும், அல்லதி ஜஅல ஃபீ உம்மதி மிஸ்லக், உன்னை போன்ற சிறுவனை கொண்டு எனது சமுதாயத்திலே ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அந்த சிறுவனை சஹாபாக்களுக்கு மத்தியிலே
போற்றி புகழ்ந்ததை வரலாறு கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே நல்ல பண்புகள், பண்பாடுகள், அழகான வெளிப்பாடுகள் வெளிப்படுகின்ற போது அவனை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், அந்த குழந்தைக்குரிய உரிமையை கொடுக்க வேண்டும் என்பதை இதை இந்த சம்பவம் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தர்களே, அதே நேரத்திலே சிறுவர்கள் பாதிக்கப்படுகின்ற போது, சிறுவர்கள் தண்டிக்கப்படுகின்ற போது, சிறுவர்கள் வேதனைப்படுத்தப்படுகின்ற போது அந்த விடயத்திலே நபி அவர்கள் அதிகமாக கடுமையாக கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். முஆவியா இப்னு ஹக்கம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னிடத்திலே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு அடிமை பெண் இருந்தால், அவள் உஹது மலை அடிவாரத்திலே, அதே போன்று ஜுவானியா அந்த பகுதியிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தால், ஒரு நாள் சமயம் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்ற போது அந்த ஆடுகளில் ஒன்றை ஓநாய் எடுத்து சென்று விட்டது. நான் ஆதமுடைய சந்ததியினரில் ஒரு மனிதனாக இருக்கிறேன். நானும் கவலைப்பட்டேன், நான் கோபப்பட்டேன். இந்த ஆட்டை ஓநாய் கொண்டு போனதன் காரணமாக அந்த பெண்ணுக்கு, அடிமைக்கு நான் அறைந்து விட்டேன். நபி அவர்களிடத்திலே நான் வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமை பெண்ணை தண்டித்ததை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ததை அவர்களே கூறுகிறார்கள். நபி அவர்கள் எவ்வளவு இரக்கமாக, கருணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பாக இருக்க வேண்டும், வேதனைப்படுத்தப்படுகின்ற போதும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றது. அன்பார்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக காலை மாலை ஔராதுகளை, திக்ர்களின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கூறுவார்கள். ஹசன், ஹுசைன் தனது பேர குழந்தைகளை எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கூறுவார்கள் என்றால், உங்களுடைய தந்தை அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில், இஸ்ஹாக் என்ற 2 குழந்தைகளையும் எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்டார்கள் என்றால், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வமின் குல்லி ஐனின் லாம்மா என்று கூறி இவ்வாறு பாதுகாப்பு கூறுவார்கள். ஒவ்வொரு ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும், ஒவ்வொரு தீங்கி விளைவிக்கக்கூடிய ஜீவராசியிடம் இருந்தும், ஒவ்வொரு பொறாமை பார்வையிலிருந்தும் அல்லாஹ்வின் பரிபூரண வார்த்தைகளில் நான் புகலிடம் தேடுகிறேன், பாதுகாப்பு கோருகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மகன்களான இஸ்மாயில், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாதுகாப்பு கோரிய போன்று நபி அவர்கள் தனது பேர குழந்தைகளான ஹசன், ஹுசைன் இருவருக்கும் பாதுகாப்பு கோரி இருக்கிறார்கள். அன்பார்ந்தர்களே, எனவே சிறுவர்கள், குழந்தைகள் என்பவர்கள், அதாவது ஒரு குழந்தை தனக்கு நெருக்கமாக இருந்து, அதாவது கற்பித்தல் மீது அவர்களுக்கு அன்பு செலுத்துகின்ற போது, அதாவது இரக்கமாக படித்துக் கொடுக்கின்ற போது, இயற்கையிலே அந்த கல்வியாளரை, அந்த ஆசிரியரை, படித்துக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியரை சிறுவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசமாக, கருணையாக, பாசமாக இருந்தார்கள். வெளியூர்களுக்கு சென்று மதீனாவை நோக்கி வருகின்ற போது குழந்தைகள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்து நபி அவர்களை வரவேற்பதற்காக ஆரவாரமாக, சந்தோஷமாக வரவேற்பார்கள் என்ற சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். எனவே குழந்தை போது அன்பு வெளிப்படுவது என்பது ஒரு இயற்கையான விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தர்களே, அதே போன்று குழந்தைகள் வளர்ப்பு விடயத்திலே மிகவும் முன்னுதாரணமாக நாம் இருக்க வேண்டும். பெற்றோர்கள், தாய் தந்தை இருவரும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தர்களே, அதாவது ஒரு குழந்தைகள் சீர்திருத்தம் பெறுவதென்பது பெற்றோர்களுடைய சீர்திருத்தத்தில் தான் இருக்கிறது. அன்பார்ந்தர்களே, அதாவது நாம் தாய் தந்தையினர்கள் எதனை செய்கிறோமோ எமது குழந்தை அதை பார்த்து நல்லது என்றுதான் அது கனவு காணும். எதனை நாம் விட்டு விடுகிறோமோ அது கெட்டது என்று அதை தெரிந்து கொள்ளும். எனவே நமது வெளிப்பாடுகள், செயல்பாடுகள், நடத்தைகள் நல்லதாக இருந்தால் அவைகளை அவர்கள் நல்லதாக கண்டுகொள்வார்கள். விடக்கூடிய விடயங்கள் கெடுதிகளாக இருந்தால் கெடுதியாக கண்டு கொள்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் கெட்டவைகளை நாம் செய்வோமானால் நமது குழந்தைகள் அதனை நல்லதாகத்தான் காண்பார்கள். நல்லதை விட்டு விடுவோமானால் அதனை கெடுதியாக காண்பார்கள். எனவே அவர்களுடைய இலக்கு, அவர்களுடைய
பயணம் நல்லதாக அமைய வேண்டும் என்பதற்காக நல்ல காதுக்கு கேட்கக்கூடிய நல்ல சம்பவங்களையும் கண்ணுக்கு பார்க்கக்கூடிய நல்ல செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். முன்னோர்களுடைய நல்ல தியாக வரலாறுகள், நல்ல பக்குவமான பண்பாடுகளை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். இவ்வாறு கூறுகின்ற போது அவைகளை அவர்கள் நல்லதாக காண்பார்கள், கெட்டவைகளை கெடுதியாக காண்பார்கள். எனவே குழந்தை வளர்ப்பிலே பெற்றோர்களுடைய சீர்திருத்தம் என்பது இன்றியமையாதது என்பதை கருத்தில் கொண்டு நாம் முன்னுதாரணமாக நற்குணமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, முன்னோர்கள் தங்களது குழந்தைகளை வளர்க்கின்ற போது அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய நேசத்தை பற்றி அடிமனதிலே ஆழமாக பதிப்பார்கள். அபூபக்கர் நபியுடைய தோழர், உமர் நபியுடைய நேசர், இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர்கள், ஹலீஃபாவாக இருந்தவர்கள், அனைத்தையும் தியாகம் செய்தவர்கள் போன்ற வரலாறுகளை எல்லாம் தங்களது குழந்தைகள் உள்ளத்திலே ஆழமாக பதித்திடுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் குர்ஆனை கற்றுக் கொடுப்பது போன்று முன்னோர்களுடைய சஹாபாக்களுடைய வரலாறுகளை கற்றுக் கொடுப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் குழந்தைகளை சிறந்த முறையிலே வளர்ப்பதற்கு பிரார்த்தனை என்பது மிகவும் பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. பிரார்த்தனையை போன்ற மிகவும் பயனுள்ள ஒன்று வேறொன்றும் இருக்க முடியாது. இதன் காரணமாகத்தான் நபிமார்களும் நல்லவர்களும் இந்த பிரார்த்தனை என்ற விடயத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள். இந்த பிரார்த்தனை என்ற கதவை தட்டினார்கள் என்ற பல விடயங்களை அல் குர்ஆனிலே பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிஜ்அல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி, என்னுடைய இரட்சகனே, என்னையும் என் சந்ததியினுள் உள்ளோரையும் தொழுகையை நிறைவேற்றுபவர்களாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய இரட்சகனே, என்னுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்வாயாக என்று குழந்தைகளுடைய சீர்திருத்தத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சிறு வயதிலே இருக்கும் போது பிரார்த்தனை புரிவார்கள். அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப், யா அல்லாஹ் அவருக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பாயாக என்று பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள். அதே போன்று இம்ரானுடைய பெண் அவர்களுடைய மகளுடைய சீர்திருத்தத்துக்காக, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன், அவர்களுக்கு சீர்திருத்தத்தை பற்றி கேட்கின்ற போது அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு கோருகிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சந்ததியினரையும் ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நல்லவர்கள் என்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே சீர்திருத்தத்தை கேட்பார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள், சந்ததியினர்களை நேர் வழியிலே நடத்தாட்ட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி கூறும்போது ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், அதாவது எங்கள் மனைவியர்களிடமிருந்தும் எங்களது சந்ததியினர்களிடமிருந்தும் கண் குளிர்ச்சியை தந்தருள்வாயா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள். எனவே பிரார்த்தனை என்பது குழந்தை வளர்ப்பிலே, குழந்தையுடைய சீர்திருத்தத்திலே முதன்மையானதாக மிகவும் பயனுள்ளதாக இருப்பது என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்திலே குழந்தைகள் அதாவது நமக்கு எவ்வாறு பிரயோஜனமாக அமைவார்கள் என்றால், அதாவது மரண வேளை நெருங்குகின்ற போது நமது குழந்தைகள் சீராக சாலிஹான நல்ல குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் மகிழ்ச்சி உறுவார்கள், நல்ல முறையிலே சந்தோஷமாக உலகத்தை விட்டு பிரிவார்கள். அல் குர்ஆன் கூறுகிறது, அதாவது யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்தின் போது அவர்கள் தங்களது குழந்தைகளை அழைத்து கேட்டார்கள், எனக்கு பின்னால் எதை நீங்கள் வணங்குவீர்கள் என்று கேட்ட போது அந்த குழந்தைகள் கூறினார்கள், நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாஇக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதா. தனது தந்தை யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து குழந்தைகள் கூறுகிறார்கள், உங்களது ரப்பையும் உங்களது பெற்றோர்களான இப்ராஹிம் நபியுடைய, இஸ்மாயில் நபியுடைய, இஸ்ஹாக் நபியுடைய அந்த ரப்பை ஒரே கடவுளாக நாம் வணங்குவோம் என்று கூறி வனஹ்னு முஸ்லிமூன்,
நாங்கள் முஸ்லிம்களாக இருப்போம் என்று கூறிய போது யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரண வேளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குழந்தைகளை நல்ல நிலையிலே விட்டு செல்கின்றேன் என்ற அந்த சந்தோஷ செய்தியை அல் குர்ஆன் சூரா அல் பக்ரா 133வது வசனத்திலே அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நமது குழந்தைகள் அதனுடைய பயன்பாடு சாலிஹான முறையில் விட்டு செல்வோமானால் அது உலகத்திலும் நமக்கு பிரயோஜனமாக இருப்பதோடு மட்டும் நின்று விடாமல் மறுமையிலும் பயன்பாட்டை தரும். நபி அவர்கள் கூறுகிறார்கள், ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் 3 விடயங்களை தவிர அனைத்தும் துண்டித்து விடும். நியமமான தர்மம், பயனுள்ள அறிவு, பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல பிள்ளை என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். இங்கே நல்ல பிள்ளை என்பதே தனது பெற்றோருக்கு பிரார்த்தனை புரிய வேண்டும். குழந்தைகளை பல பட்டம் பதவிகள் பல செல்வாக்குடன் வளர்த்து விட்டு பெற்றோரை மறந்து வாழக்கூடிய குழந்தையாக விட்டு செல்வோமாக இருந்தால் இங்கே அந்த குழந்தையினூடாக எந்த பயன்பாடையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, பிரார்த்தனை புரியக்கூடிய சாலிஹான குழந்தை என்ற அந்த வார்த்தையை ஆழமாக பெற்றோர்கள் அடிமனதிலே பதித்துக் கொண்டு எனது குழந்தை சாலிஹா இருக்க வேண்டும் என்றால் எனக்கு பிரார்த்தனை புரியும் என்ற அந்த விடயத்தை கருத்தில் கொண்டு குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அந்த குழந்தைகளுடைய சாலிஹான வளர்ப்பினூடாக பெற்றோர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான். எந்த அளவுக்கு என்றால் சுவர்க்கத்திலே அவர்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். அந்த நேரத்திலே அந்த மனிதர்கள் பெற்றோர்கள் கேட்பார்கள், யாரம் அன்னாலி ஹாதிஹி, இந்த உயர்வு இந்த அந்தஸ்து எங்கிருந்து எனக்கு கிடைத்தது என்று கேட்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெற்றோர்களுக்கு கூறுவான், பிஸ்திக்ஃபாரி வலதிக லக், உனது குழந்தை உனக்காக பாவ மன்னிப்பு கோடியதன் காரணமாகத்தான் இந்த அந்தஸ்து என்று அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கூறுவான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, சாலிஹான குழந்தைகளை நல்ல குழந்தைகளை விட்டு விட்டு செல்வோமானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தைகளையும் அந்த பெற்றோர்களையும் அந்த சந்ததியினர்களையும் அந்த நிரந்தரமான சுவர்க்கத்திலே அல்லாஹ் ஒன்றிணைத்து வைப்பான். மனைவி மக்கள் குழந்தைகள் நல்ல முறையிலே சாலிஹான முறையில வளர்க்கப்படுவார்களா இருந்தால் சுவர்க்கத்திலும் குழந்தைகள் மனைவிமார்களுடன் இருக்கலாம் என்பதை அல் குர்ஆன் நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே குழந்தைகள் என்பவர்கள் பிள்ளைகள் என்பவர்கள் உள்ளங்களுக்கு ஒரு கனியை போன்று இருக்கிறது. எனவே அந்த குழந்தைகள் பெற்றோர்களுக்கு நன்மையையும் அன்பையும் வெளிப்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே அந்த குழந்தைகளை திக்ர் செய்யக்கூடிய, அதாவது நாம் போற்றப்படக்கூடிய, நாம் சமுதாயத்திலே நினைவு கூறப்படக்கூடிய முறையிலே விட்டு செல்ல வேண்டும். குழந்தைகள் நல்லவர்களாக இருந்தால் ஒரு சமுதாயம் கூறும், இன்னாருடைய மகன் அவன் பொய் பேச மாட்டான், இன்னாருடைய மகன் அவன் நேர்மையை ஒருபோதும் விட்டுவிட மாட்டான், உண்மைதான் பேசுவான், நேராக நடப்பான், இஸ்திகாமத்தாக இருப்பான் என்ற புகழ் மாலைகளை எல்லாம் கூறுவார்கள். அதுபோன்று குழந்தைகளை விட்டு செல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இளைஞர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் அவர்கள் பணிவாக அவர்களை நடந்து அவர்களுடன் அமர்ந்து அவர்களை சந்தித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுடைய இலட்சியங்களை குறிக்கோள்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சென்று விட்டதின் காரணமாகத்தான் அந்த சமூகம் ஒரு சமுதாயத்துக்கு முன்னுதாரணமாக போற்றப்படக்கூடிய சஹாபாக்களை விட்டு சென்றார்கள் என்பது நமக்கு ஒரு பாடமாக அறிவுரையாக இருக்க வேண்டும். இப்போது சமகாலத்திலே குழந்தைகளை பெற்றவர்கள் எனது குழந்தை இன்னாராக வர வேண்டும், எனது குழந்தைகள் இவ்வாறு வர வேண்டும் எல்லாம் நாம் ஏங்குகின்றோம் அல்லவா? நமது இயக்கமும் தாக்கமும் முயற்சியும் ஆசையும் அவாவும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தையூடாக அவர் உலகத்திலும் பயன்பெற வேண்டும், மறுமையிலும் பயன்பெற வேண்டும், சாலிஹான குழந்தையாக இருக்க வேண்டும் என்ற அந்த இலட்சியத்துடன் நாம் உலகத்திலே எதையும் தேடலாம், எதையும் கொடுக்கலாம், அடிப்படை மறந்து நாம் தேடுவோமானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நபி அவர்களுடைய இந்த வழிகாட்டல் எத்தனையோ சஹாபாக்களை சமுதாயத்துக்கு முன்னுதாரணமாக விட்டு சென்றவைகளை எல்லாம் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு குழந்தையுடன் பழகினார்கள், குழந்தைகளுடன் எவ்வாறு கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள், குழந்தையுடன் எவ்வாறு உபதேசம் செய்தார்கள் போன்ற வரலாறுகளை எல்லாம் படித்து நாம்
அந்த பண்பாடுகளை நமது குழந்தை வளர்ப்பிலே ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனில் எல்லாம் குறிப்பிடுகிறான், இறை விசுவாசிகளே, உங்களையும் உங்களது குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்தின் எரிகொள்ளிகள், விறகுகள், மனிதர்களும் கற்களும். அந்த நரகத்திலே கடுமையான பலசாலிகளான வானவர்கள் இருப்பார்கள். அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள், அல்லாஹுடைய கட்டளையை செய்வார்கள் என்று நரகத்தை விட்டு பாதுகாக்குமாறு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் குழந்தைகளை நல்ல முறையிலே, அவர்களை நல்லோர்களின் வழியிலே நடத்தாட்டுவதற்கு கவனமாக நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று உண்மையிலே ஒரு குழந்தையை அவருக்கு சன்மானமாக விட்டு செல்வது எதுவென்றால், பெற்றோர்கள் குழந்தைக்கு பரிசாக, கொடையாக, ஒரு சம்பாத்தியமாக விட்டு செல்வது எதுவென்றால், அவர்களை மார்க்கத்திலே உறுதியானவர்களாகவும் நல்ல குணமுடையவர்களாக விட்டு செல்ல வேண்டும். இதுதான் பெற்றோர்கள் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மிகவும் பெருமதியான சன்மானமாக இருக்கிறது. அதே நேரத்திலே அறிவார்ந்த மனைவி யார் என்றால், அந்த கணவன் குழந்தைகள் வளர்க்கும் விடயத்திலே, குழந்தை வளர்ப்பிலே கணவனுக்கு தோளோடு தோள் என்று உதவியாக இருக்க வேண்டும். அவள்தான் ஒரு நல்ல மனைவியாக, புத்தி சாதுரியம் உள்ள மனைவியாக இருப்பாள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், பெண் என்பவள் தனது கணவனின் வீட்டிலே பொறுப்பாளியாக இருக்கிறாள். எனவே அந்த வீட்டின் நிர்வாகம் பற்றி அவள் கேட்கப்படுவாள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே குழந்தைகளுக்கு விட்டு சொல்லக்கூடிய மிகவும் பெரிய சன்மானம், நற்குணமுள்ள குழந்தைகளாக, மார்க்கத்திலே உறுதியுள்ளவர்களாக விட்டு செல்வோம். நல்ல மனைவி யார் என்றால், கணவன் குழந்தை வளர்ப்பிலே அவனுக்கு உதவியாக இருக்கக்கூடியவள் தான் நல்ல மனைவியாக இருப்பாள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, குழந்தைகளை நாம் சன்மானமாக, நன்கொடையாக நாம் பெற்றிருக்கிறோம். அந்த குழந்தைகள் நமக்கு முரணாக நடக்கிறது, வழி தவறி செல்கின்றது, நம்மை கணக்கெடுக்காமல் போகிறார்கள் என்றால், நாம் அவர்களை சீர்திருத்த விடயத்திலே நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அவர்களுக்கு எதிராக ஒருபோதும் துஆ செய்து விடக்கூடாது. நமது குழந்தை நமக்கு எதிராக பேசுகிறான், நமது பேச்சை புறக்கணிக்கிறான், நம்மை கணக்கெடுக்கிறான் இல்லை என்ற ஒரு நிலை வந்தாலும் கூட சீர்திருத்த விடயத்திலே நம்பிக்கை இழந்து விடாமல் அவர்களுக்கு எதிராக ஒருபோதும் பிரார்த்தனை செய்து விடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, நபி அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்து விட வேண்டாம். உங்களது குழந்தைக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்து விட வேண்டாம். உங்களது உடைமைகளுக்கு எதிராக பிரார்த்தனை செய்து விட வேண்டாம். அவ்வாறு உங்களது குழந்தைகளுக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக, உங்களது சொத்துக்களுக்கு எதிராக பிரார்த்தனை புரிந்து, அந்த பிரார்த்தனையை புரியக்கூடிய நேரம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே குழந்தைகளுக்கு ஒருபோதும் எதிராக பிரார்த்தித்து விடக்கூடாது, நமக்கு எதிராக ஒருபோதும் பிரார்த்தித்து விடக்கூடாது, நமது சொத்துக்களுடைய அழிவுக்காக ஒருபோதும் பிரார்த்தித்து விடக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று குழந்தை வளர்ப்பிலே முரண்பாடுகள், மாற்றங்கள், மன சோர்வுகள் வருகின்ற போது கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களை பிறருக்கு மத்தியிலே நமது குழந்தை தண்டிக்கப்பட வேண்டியவனாக, ஆலோசனை கூறப்பட வேண்டியவனாக இருந்தாலும் கூட பிறர் முன்னிலையிலே அவனை அவமானப்படுத்தி விடக்கூடாது, அவனுடைய கௌரவத்துக்கு பங்கம் விளைவித்து விடக்கூடாது. எனவே நமது சீர்திருத்தம், குழந்தைகளுடைய சீர்திருத்தம் என்பது நமது சீர்திருத்தத்திலே இருக்கிறது. எனவே பெற்றோர்களாகிய நாம், தாய் தந்தையர்கள் சீர்திருத்தத்தை தேடுவோம், சீர்திருத்தமாக வாழ்வோம், குழந்தைகளும் சீர்திருத்தம் பெறும். எனவே அன்பார்ந்தவர்களே, குழந்தைகளை அல்லாஹ் அருட்கொடையாக தந்திருக்கிறான். அவர்களை முறையாக வளர்ப்பது அமானிதமாக இருக்கிறது. அந்த அமானிதத்தை பேணக்கூடிய வழிமுறைகளை நபியுடைய வழிகாட்டல் ஏராளமாக இருக்கிறது. அவைகளை படித்து, அவர்களை மனனமிட்டு, அவர்களை நமது வாழ்விலே எடுத்து நடந்து, நமது குழந்தைகளை நபி அவர்களுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப அந்த அமானிதத்தை முழுமையாக நிறைவேற்றி, அந்த குழந்தைகளூடாக ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ், நாம் சிறுவராக இருக்கும் போது எங்களை இரக்கமுடன், பாசத்துடன், கருணையாக எவ்வாறு வளர்த்தார்களோ அந்த தாய் தந்தையினர்களுக்கு அருள் புரிவாயாக என்று பிரார்த்தனை புரியக்கூடிய குழந்தைகளாக வளர்த்து ஆளாக்கி விட்டு செல்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எல்லா விதமான இலகுத்தன்மையையும் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தருள்வானாக.
ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.